காலை ஆழ்வார் விஸ்வரூபம் முடிந்து 6 மணிக்கு நம்மாழ்வார் மூலவர் திருமஞ்சனம். பின்னர் தங்கப்பல்லாக்கில் ஆழ்வார் உட்பிரகார புறப்பாடு. பொழிந்து நின்ற பிரான் சடாரியும் சூடிக்கலைந்த மாலையும் ஆழ்வாருக்கு சாட்டப்பட்டது. 7:45 மணிக்கு ஆழ்வார் தீர்த்தவாரிக்கு புறப்பாடு. பல்லக்கில் ஆழ்வாரை நோக்கி ராமானுஜரும் ஆழ்வாருக்கு பின்புறம் திருமங்கை ஆழ்வாரும் புடைப்புச் சிற்பங்களாக வெளிப்புறம் திருமண் காப்பும் நம்மாழ்வாரும் தாமிரபரணி திருச்செங்கனி துறை கரையில் உள்ள சிங்கப்பெருமாள் சன்னதிக்கு 8 மணிக்கு எழுந்தருளினார். 9 மணி முதல் 10 மணி வரை சன்னதி மண்டபத்தில் திருமஞ்சனம் கண்டருளினார். நிறைய பக்தர்கள் நீராஞ்சனத்துக்காக தேங்காய் நெய் சமர்ப்பித்தனர். தேங்காய் மூடிகளில் நெய் ஊற்றி தீபாராதனை செய்யப்பட்டது. அனைவருக்கும் திருமஞ்சன எண்ணெய், மஞ்சள், காப்பு, ஈரவாடை தீர்த்தம் சாதிக்கப்பட்டது. ஆழ்வார் காலை 10 மணிக்கு தீர்த்தவாரிக்கு பல்லக்கில் எழுந்தருளினார். ஆற்றில் இறங்கும் முகத்வாரத்தில் ஒரு மேஜையின் மேல் திருமஞ்சன வேதி வைத்து அதில் ஆழ்வாரை ஏற்றெய்தனர். ஆச்சாரியரும் பவிஷ்யத ஆச்சாரியரும் தந்தருளிய தாமிரபரணி தன் பொருணை நதி தன் தலைமகனை நீராட்டும் உவகையில் தன்னின்று ஸ்படிகம் போன்று தூய பெருநீராக ஆரபாரமில்லாமல் அமைதியாக இருந்தது. ஆழ்வார் திருமுடி திருமேனியில் மல்லிகைச் சரங்கள் சூட்டி ரோஜா மாலை அணிந்திருந்தார். சந்தனம் மஞ்சள் கரைசலை ஆழ்வார் மேல் திருமஞ்சனம் செய்து கொண்டே இருந்தார்கள். பின் தாமிரபரணி தீர்த்த திருமஞ்சனம். அதன் பின் 2 அர்ச்சகர்கள் ஆழ்வாரை கைத்தலமாக செய்து தாமிரபரணியில் ஒரு முழுக்கு செய்தார்கள். ஆற்றில் நின்றிருக்கும் பக்தர்கள் அனைவரும் ஆற்றில் மூழ்கி எழுந்தனர். பின்னர் ஆழ்வார்க்கு கட்டியிருந்த காப்பு அகற்றி மீண்டும் ஒரு முறை ஆற்றில் தீர்த்தம் நீராடச் செய்தனர். அதன்பின் ஆழ்வார் பல்லக்கில் ஸ்ரீ ராமானுஜ சதுர்வேதி மங்கலத்தில் உள்ள பவிஷ்யதாச்சாரியார் சன்னதிக்கு எழுந்தருளினார். மண்டபத்தில் ஆழ்வாருக்கு இடப்புறமாக சற்று கீழே பவிஷ்யதாச்சாரியார் ராமானுஜர் எழுந்தருளி இருந்தார். ஆழ்வார் இங்கு திருமண் சாற்றிக் கொண்டார். திருவாய்மொழி, அதாவது 10ஆம் 10 மொழி கோஷ்டியானது. அனைவருக்கும் தீர்த்தம் ஸ்ரீ ராமானுஜம் சாதிக்கப்பட்டது. ஆழ்வார் அங்கிருந்து புறப்படும் போது பவிஷ்யதாச்சாரியார் மண்டப முகப்பு வரை கைத்தலமாக எழுந்தருளி ஆழ்வாருக்கு பிரியாவிடை கொடுத்தார். ஆழ்வார் சன்னதிக்கு முன்னால் இருக்கும் திண்ணையில் ஆழ்வார் பட்டுமத்தை ஆசனத்தில் வீற்றிருந்தார். ஜீயர் ஆச்சாரியர்கள் மந்திர உச்சாடனம் செய்து ஆழ்வாருக்கு மந்திர அட்சதை செலுத்தினர். இந்த மந்திர அட்சதை அனைவருக்கும் விநியோகிக்கப்பட்டது. சிறிது நேரத்தில் ஆழ்வார் பொழிந்து நின்ற பிரான் சன்னதிக்கு சென்று முன்மண்டபத்தில் பெருமாளுக்கு இடப்புறம் சற்று கீழே பெருமாளை நோக்கி எழுந்துள்ளினார். ஜீயர், அரையர், அத்தியாவக சுவாமிகள் கருட மண்டபத்தில் திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவாந்தி தேசிய வைத்தார்கள். மதியம் 2 மணிக்கு மண்டபத்தில் திருவாய்மொழி சாற்றுமுறை தித்தம் ஸ்ரீ ராமானுஜம் சாற்றி பிரசாத விநியோகம். இரவு 7 மணிக்கு பெருமாள் ஆழ்வார் புறப்பாடு. பொழிந்து நின்ற பிரான் ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி சமேதராய் ஒரு வெட்டிவேர் சப்பரத்திலும் ஆழ்வார் இன்னொரு வெட்டிவேர் சப்பரத்திலும் எழுந்தருள்வார். மாட வீதி, ரத வீதிகளில் புறப்பாடு கண்டு இரவு 9 மணிகளில் கோயிலுக்குள் வந்தவர்கள். ராமானுஜ நூற்றாந்தாதை சேவித்து வரும் அத்தியாவகர்கள் சாற்றுமறை பிராசுரங்கள் செய்கிறார்கள். அதன்பின் இரவு 10 மணியளவில் அரவணை ஆராதனையுடன் இன்றைய மாசி விசாகம் திருநாள் வைபவங்கள் நிறைவடைந்தன. தாமிரபரணி இந்த நதி மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் பொதிகை மலையில் தோன்றி கிழக்காக 70 மைல் ஓடி வங்கக்கடலில் புன்னக்காயல் அருகே கலக்கிறது. தாமிரபரணி நதிக்கரையில் பல வைணவ திவ்ய தேசங்களும் சிவஸ்தலங்களும் உள்ளன. அதில் மிக முக்கியமான திவ்ய தேசம் ஆழ்வார் அவதரித்த திருக்குருகூர் என்னும் ஆழ்வார் திருநகரி. ஆழ்வார் அவதரித்த மாதிரியே ஒரு வைகாசி விசாகத்தில் தான் தாமிரபரணியும் தோன்றியதாம். இந்த நதி வற்றாத ஜீவி நதி. கடுமையான வறட்சி காலத்திலும் தண்ணீர் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். பல அரிய மூலிகைகள், திரவியங்கள், தாது பொருட்கள் கலந்த தீர்த்தம். இந்த நதியில் தொடர்ந்து நீராடினால் தீராத நோயும் தீரும் என்கிறார்கள். இந்த நதிக்கரையில் பல அறிஞர்கள், மெத்த படித்தவர்கள் தோன்றியதால் தற்காலத்தில் தென்னிந்தியாவின் தேம்ஸ் நதி என்றும் அழைக்கிறார்கள். நாம் நமது வீடு, வண்டி, எந்திரம் முதலானவற்றுக்கு வருடம் வரி சந்தா காப்பீடு கட்டி புதுப்பித்துக் கொள்வது போல தாமிரபரணியம் வருடத்துக்கு 2 முறை, அதாவது வைகாசி, மாசி, விசாகம் அன்று நம்மாழ்வார் தீர்த்தவாரி கண்டருள்வதால் தன்னை புதுப்பித்து மேலும் புனித நீர் படித்துக் கொள்கிறதோ